புதன்ன்றது தான் உங்களுக்கு காதலுக்கான கிரகம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து அலி கிரகம். இரட்டைத்தன்மையா செயல்படும். அதீத புத்திசாலித்தனமா இருக்கும்போது இதெல்லாம் இந்த கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து வெறும் வெற்றிடமா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அன்பு, பரிமாற்றம், கம்யூனிகேஷன், ஒரு பையனா இருக்கா, ஒரு பொண்ணா இருக்கா, பேசியே கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கவிதை எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை உங்களுடைய இமேஜ்ல கொண்டு போகணும். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நீங்க நினைக்கணும், ஆசைப்படணும். இது எல்லாமே குடிக்கிறது புதன் தான். புதன் வந்து கம்யூனிகேஷன். அலிகிரகம்ன்றதுனால உங்களுடைய ஜாதக ரீதியா அது என்ன மாதிரியான வெயிட்டேஜ்ல இருக்கு, யாரு கூட சேர்ந்திருக்கு, எந்த கிரகத்துல எந்த பாவ அடிப்படையில இருக்கு, எந்த நட்சத்திரத்துல சாரம் வாங்கியிருக்கு, இதெல்லாம் பொறுத்துதான் நிலை இருக்க போகுது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12ன்னு சொல்ல முடியா, இந்த மறைவு ஸ்தானங்கள். பொதுவாகவே புதனுடைய காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம்ன்றதே உங்களுக்கு புதனுடைய வீடு, கண்ணியினுடைய வீடா தான் வரும். ஸோ அதனுடைய அதிபதியே உங்களுக்கு புதன் தான். அப்ப காதலை கொடுக்குறவரும் அவர் தான், காதல இருந்து விலைக்கு வர்றவரும் அவர் தான். நம்மளுடைய கிரகம் நல்லா இருக்கும் பட்சத்துல இந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து நீங்க பார்க்கக்கூடிய விதம் தான். பொதுவா வந்து நம்ம இது பாரம்பரிய அடிப்படையில போறோம் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கு, 5ஆம் இடம் தான் காதலை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்ப்போம். ஸோ இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து நான் கிரகங்கள் பேஸ் பண்ணி சொல்றேன். இது வந்து உங்களுக்கு அதனுடைய பாவக அடிப்படையில் வரக்கூடிய தன்மை.